رحمك الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, நமது இந்த வாராந்திர வகுப்பிலே நாம் பார்த்து வரக்கூடிய தலைப்பு சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்த நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த நபித்தோழர்களில் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்று நாம் அறிந்து கொள்வோம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் இப்னு ரியாப். ஜஹஷ் என்பது அவர் தந்தையுடைய பெயர், பாட்டனுடைய பெயர் ரியாப். இவர் அசதி என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் இஸ்லாத்தை ஆரம்பத்திலே ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். இவர் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார். ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள்ல இவர் இருந்தார். அதே போன்று பத்ருடைய போரில் இவர் கலந்து கொண்டார். இவர் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஒரு முஹாஜிரை மதீனாவில் உள்ள ஒரு அன்சாரி தோழரோடு தோழமை ஏற்படுத்தினார்கள். அவ்வாறு இவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அன்சாரி தோழரோடு தோழராக ஆக்கினார்கள். அதே போன்று இவர்களுடைய சிறப்பு பெயர்களில் இவர் அவ்வளு அமீரும் ஃபில் இஸ்லாம் என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. அதாவது நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பிறகு ஒரு படையை அனுப்பினார்கள். அந்த படைக்கு தலைவராக இவரை ஆக்கினார்கள். எனவே அதுதான் முதல் படையாக இருந்தது. அதனால் அந்த சிறப்பும் இவருக்கு இருக்கிறது. அதே போன்று இவருடைய சிறப்பை பற்றி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், உங்களோடு நான் அனுப்புகின்ற தலைவர் என்பவர் பசியிலும் தாகத்திலும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் உங்களோடு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு இவரை அனுப்பினாங்க என்ற செய்தியும் நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு சிறப்புகள் இந்த தோழர் சம்பந்தமான அந்த செய்திகளில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இவர்கள் உஹதுடைய போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் இதிலே நாம் பார்க்க முடியும். உஹதுடைய போரில் அந்த உஹதுடைய விஷயத்துக்கு நாம் செல்வதற்கு அதற்கு முன்னர் நடந்த அவரை ஒரு படைக்கு அல்லாஹுடைய தூதர் தலைவராக ஆக்கினார்கள். அந்த போருக்கு பேர் அந்நஹ்லா. அந்த நஹ்லான்ற இடம், அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. அந்த செய்தியை நாம் முதலில் பார்ப்போம். ஹிஜ்ரி 2வது வருடம் ரஜப் மாதம். ஹிஜ்ரி 2 ரஜப் மாதம். நாம் இப்போ இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு ரஜப் மாதம். ரஜப் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
12 முஹாஜிர்களோடு, முஹாஜிர்கள்ன்றா எங்களுக்கு தெரியும், மக்காவாசிகள். 12 முஹாஜிர்களோடு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து நஹ்லா என்ற இடத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்புகிறாங்க. நஹ்லா என்ற இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறாங்க. அதில் வந்து இருவருக்கு ஒரு ஒட்டகம், இருவர் வந்து ஒரு ஒட்டகத்தில் மாறி மாறி பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் அந்த படை அனுப்பப்படுகிறது. விதமாக என்ன செய்கிறாங்க, மாறி மாறி அவங்க பயணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்குறாங்க. நபி அவங்களுக்கு எழுதக்கூடிய தோழர்கள் இருந்தாங்க. அவர்களை வச்சு நபி அவங்க என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்போ எழுதி என்ன செய்கிறார்கள், ஒரு கடிதத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து சொல்கிறாங்க, இந்த கடிதத்தை வந்து நீங்கள் 2 நாட்கள் கழித்து தான் இதை நீங்கள் பிரித்து படிக்க வேண்டும். இந்த கடிதத்தை நீங்கள் 2 நாட்கள் பயணம் செய்த பிறகு, 2 நாட்களுக்கு பிறகு கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும் என்ற கட்டளையோடு நபி அவங்க கடிதத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ எனவே அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, படை தளபதியாக அந்த படையை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போ 2 நாட்கள் தூரம் பயணித்த பிறகு அந்த கடிதத்தை அவங்க பிரித்து படிக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், நீர் எனது இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபுக்கு இடையிலுள்ள அந்த இடம் நஹ்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள், தொடர்ந்து பயணிங்கள். அப்போ அந்த இடத்தை நீங்கள் அடைந்து விட்டால் அங்கு தங்கி குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள், குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள். அவர்களின் வருகையை அறிந்து எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்தி அனுப்புங்கள், அந்த செய்தியை தகவல் எனக்கு தர வேண்டும் என்று அதில் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இதை அவங்க படித்த பிறகு சொல்கிறார்கள், சமிஅனா வஅதானா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னவர்களாக தனது தோழர்களுக்கு அந்த செய்தியை அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போது அவர்கள் தனது படையில் உள்ள ஏனைய வீரர்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் உங்களை நிர்பந்திக்கவில்லை, யார் வீர மரணம் அடைய விரும்புகிறாரோ அவர் என்னோடு வரலாம், யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பி விடலாம், ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க, தனது சக வீரர்களிடம் சொல்கிறார்கள், தோழர்களிடம் சொல்கிறார்கள். அப்போது அவர்களும் நாங்கள் வந்து போருக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ இவ்வாறு இவங்க தங்களது பயணத்தை இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது, இப்போ இந்த படையில் இருந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று உத்துபா இப்னு கஸ்வான் அவங்க வந்து பயணித்து கொண்டிருந்த அந்த ஒட்டகம் தவறி விடுகிறது. அவங்க அதை தேடுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவங்க கொஞ்சம் சற்று பின்னடைந்து விடுகிறார்கள், தாமதிக்கிறாங்க. இவங்க நஹ்லா என்ற அந்த இடத்தை வந்து அடைகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஏனைய அந்த தோழர்களோடு அங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குறைஷிகளில் அம்ர் இப்னு ஹதரமி, அதே போன்று உஸ்மான் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா, அதே போன்று நௌஃபல் இப்னு அப்துல்லாஹ் இப்னு முகீரா, அதே போன்று முகீரா கிளையினருடைய அடிமையான ஹக்கம் இப்னு கைசான், இந்த இவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபார அந்த கூட்டம், அந்த வியாபார அந்த குழு என்ன செய்யுது, உலர்ந்த திராட்சைகள், பதனிடப்பட்ட தோள்கள் மற்றும் வியாபார பொருட்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த 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 வியாபார குழு. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறார்கள், தங்களது தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்துவிட்டு அப்போ ஆலோசனையில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ சங்கைமிக்க ரஜப் மாதத்திலே இருக்கிறோம், சங்கைமிக்க ரஜப் மாதத்துடைய அந்த கடைசியில் இருக்கிறோம். இப்போது நாங்கள் இவர்களோடு சண்டையிட்டால் சங்கைமிக்க மாதத்தில் வந்து சங்கைமிக்க மாதத்துடைய கண்ணியத்தை பாழ்படுத்தியவர்கள், அதனுடைய புனிதத்துவத்தை பாழ்படுத்தியவர்களாகி விடுவோம். ஆனால் போர் செய்யாமல் நாங்கள் இவர்களை விட்டுவிட்டாலும், இவர்களோடு போர் செய்யாமல் இவர்களை விட்டுவிட்டாலும் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதாவது ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விடுவார்கள். இப்போ ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விட்டால்
அவர்களோடு அப்போதும் போர் செய்ய முடியாது. இவ்வாறான ஒரு கலந்தாலோசனை அவர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக போரிடுவோம் என்று முடிவாகிறது. எனவே முஸ்லிம்கள் ஒருவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அம்ர் இப்னு ஹதுரமியை அம்பெய்து கொன்று விடுகிறார். அடுத்து முஸ்லிம்கள் உஸ்மான் மற்றும் ஹக்கம் ஆகிய இருவரையும் கைது செய்கிறார்கள். ஆனால் நௌஃபல் என்ன செய்கிறார்? நௌஃபல் தப்பித்து விடுகிறார். பின்பு 2 அந்த கைதிகள் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இவங்க மதீனா வருகிறார்கள். இப்போ இந்த கனிமத் இதுதான் முதல்ல கிடைக்கக்கூடிய கனிமத்தாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் 5இல் 1 பங்கு என்ன செய்கிறார்கள்? ஒதுக்குகிறார்கள். இதுதான் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கும் அவரது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமத்து பங்காகும். இந்த போரில் தான் முதலில் ஒரு எதிரி கொலை செய்யப்படுகிறான். மேலும் இந்த போரில் தான் முதலாக எதிரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் நபி அவர்கள் இந்த நடவடிக்கையை கடுமையாக வெறுத்தார்கள். அவங்க இப்படி நடந்து கொண்டதை என்ற ரசூலுல்லாஹ் அதை பார்த்து செய்தி அனுப்ப சொல்லி தான் சொன்னாங்க அந்த கடிதத்தில். புரியுதா? நபி அவர்கள் இதை கடுமையாக வெறுத்தார்கள். மேலும் சங்கைமிக்க மாதத்தில் போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லை என்றும் நபி அவர்களை கண்டித்தார்கள். அதில் ரசூலுல்லாஹ் கைதிகள் அதே போன்று அவர்களுடைய அந்த வியாபார பொருட்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? மௌனம் காக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியை அதாவது முஸ்லீம்கள் மீது பழி சுமத்த நல்லதொரு வாய்ப்பாக மக்கா முஷ்ரிக்குகள் பயன்படுத்தினார்கள். மதீனாவில் உள்ள முஷ்ரிக்குகளும் உட்பட. ஆனால் இது முக்கியமாக மக்காவில் உள்ள முஷ்ரிக்குகள். அப்போ இவ்வாறு இவர்கள் என்ன செய்தார்கள்? இவங்க புனிதமான மாதத்துடைய அந்த புனிதத்துவத்தை இவர்கள் பால்படுத்தி விட்டார்கள். அப்படியான என்ன செய்கிறார்கள்? இவ்வாறு கூற ஆரம்பிக்கிறார்கள். அப்போ அல்லாஹு தாலா இவர்களுடைய இந்த வாதத்தை தகர்த்தெறியக்கூடிய விதத்திலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனம் நபியே துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப், இது அந்த வசனத்துடைய விளக்கம். குர்ஆன்ல அந்த புனிதமான மாதங்கள் என்று வரும். ஆகிய இந்த சிறப்புமிக்க மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் அந்த காஃபிர்கள் நிராகரிப்பாளர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் சொல்லுங்கள், அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம்தான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நுழைவதை நீங்கள் தடுப்பதும், அல்லாஹுவை நீங்கள் நிராகரிப்பதும், ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும், அதில் வசிப்போரில் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. இதை பற்றி உங்களுக்கு பேசுறது தகுதியே கிடையாது, நீங்க செய்யற அநியாயங்கள். எனவே அப்ப நீங்க நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கூடியது. மூமின்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அநியாயம் கொலையை விட மிக கூடியது என்று அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகிறான். இது சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 217வது வசனம். எனவே இந்த வசனம் அருளப் பெறுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு கடுமையான ஒரு மறுப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை என்ற விடயம். அவர்களுக்கு எதிராக போர் புரிவதற்கான அனுமதி வந்த பிறகுதான் நபி என்ன செய்யறாங்க? இப்படியான படைகளை அனுப்புறான். மதீனாவுக்கு வந்த பிறகுதான் போர் செய்வதற்கான அனுமதி வருகிறது. புரியுது அவன் சொல்றது? எனவே இவ்வாறாக வசனம் இறங்கியது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அதில் அவ்வாறு அதில் நடந்து கொண்ட அந்த போருக்கு பிறகு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கு மறுப்பை வழங்கினார்கள். நீங்கள் செய்த அநியாயங்கள் இதைவிட மிக மோசமானவைகள் என்பதை இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்தி ரசூலுல்லாஹ் அந்த 2 கைதிகளையும் விடுவிக்கிறாங்க. மேலும் அந்த கொலை செய்யப்பட்டோர் அந்த குடும்பத்தினருக்கு நஷ்டஈடும் ரசூலுல்லாஹ் வழங்கினாங்க என்ற செய்தியை இதெல்லாம் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எனது ஜாதுல் மஆதில் இந்த வரலாற்று குறிப்புகளை குறிப்பிடுகின்றார்கள். எனவே இதெல்லாம் பத்ருடைய போருக்கு முன்னர் நிகழ்ந்தது. பத்ர் போருக்கு முன்னர் நிகழ்ந்த நிகழ்வு. எனவே இது மக்காவுடைய முஷ்ரிக்குகளுடைய உள்ளத்தில் ஒரு கடுமையான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது, பயத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் கிடையாது, அப்படிதானே? மிக அநியாயமான முறையில முஸ்லீம்கள் மக்காவிலிருந்து என்ன செய்யப்படுகிறார்கள்? வெளியேற்றப்படுகிறார்கள்.
அதற்கு பிறகு அவர்கள் நிம்மதியாக வாழ நினைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? பதில் தாக்குதல் தான் இதெல்லாம் என்னதான் பதில் தாக்கு. ஏன்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் மக்காவுல அதெல்லாம் அநியாயமாக அவைகளை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு வாராங்க. இப்படியான சூழல்ல அவர்களுக்கு ஒரு அச்சத்தை, பயத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை நாம் இதில் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வீரராக இவர்கள் என்ன செய்தார்கள், திகழ்ந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவ்வளவு அநியாயம் செய்திருந்தும் எப்படி நேர்மையாக நீதியாக நடந்து கொள்றாங்கன்ற விஷயங்களை நாம் இதில் பார்க்கிறோம். ஹைர். அடுத்ததாக நாம் பார்ப்போம், அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவர். உஹதுடைய போர் நாளைக்கு நடக்க போகுது. உஹத் போர் நாளை நடைபெற போகிறது. அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு பக்கமாக ஒதுங்கி அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். நான் கேட்கக்கூடிய துவாவுக்கு நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய துவாவுக்கு நான் ஆமீன் சொல்கிறேன் அப்படி என்று சொல்லி துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதலாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். எப்படி துவா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாளை நடக்கக்கூடிய போரில் அதாவது கடுமையாக போரிடக்கூடிய ஒரு எதிரியை எனக்கு நீ சந்திக்க செய்வாயாக. அந்த எதிரியோடு நான் கடுமையாக போரிட வேண்டும், அவனும் என்னோடு கடுமையாக போரிட வேண்டும். பிறகு நான் அவனை வெட்டி வீழ்த்த வேண்டும், அதே போன்று அவனிடமிருந்து அவனது பொருட்களையும் கனிமத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று துவா செய்த போது அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவர்கள் அதற்கு ஆமீன் சொன்னார்கள். இது யாருடைய துவா? சஅத் இப்னு அபி வக்காஸ் துவா. அடுத்து அவங்க துவா செய்யறாங்க, யா அல்லாஹ், நாளை நடக்கவிருக்கக்கூடிய உஹதுடைய அந்த போர்ல நானும் ஒரு கடுமையாக போரிடக்கூடிய ஒரு எதிரியை நான் சந்திக்க வேண்டும், அவனோடு நான் போரிட வேண்டும், அவனும் என்னோடு கடுமையாக சண்டையிட வேண்டும், போரிட வேண்டும். அதன் பிறகு அவன் என்னை கொல்ல வேண்டும். அதாவது ஷஹீத் என்ற வீர மரணத்தை அவர் கேட்கிறாரு. எனது மூக்கு காதுகளை எல்லாம் அவன் வெட்ட வேண்டும், அவைகளை அவன் துண்டிக்க வேண்டும் என்று இவ்வாறு துவா செய்கிறார்கள். துவா செய்த போது அதற்கு அவர்கள் ஆமீன் சொன்னாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவங்க சொல்றாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மறுநாள் அந்த உஹதுடைய போர் நடந்து முடிந்த அந்த மாலை நேரத்தில் சொல்கிறார்கள், அதாவது எனது துவாவை விட அவரது துவாவை மிக சிறந்ததாக இருந்தது என்று சொல்றாங்க. எனது பிரார்த்தனை விட அவரது பிரார்த்தனை மிக சிறந்ததாக இருந்தது. அவர் எப்படி பிரார்த்தித்தாரோ அதுபோன்று அவரது காதும் அவரது மூக்குடைய நுனிப்பகுதியும் என்ன செய்து வெட்டப்பட்டு அது ஒரு கயிற்றிலே அப்படி தொங்க விடப்பட்டிருந்தது என்று சொல்றார். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இது இமாம் தஹபி ரஹிமுல்லா அவர்கள் சியர் ஆலாமின் நுபலா என்ற தனது நூலில் இந்த செய்தியை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று உஹதுடைய போர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு வீரத்தோடு போரிட்டார்கள் என்றால், அதாவது அவர்களுடைய அந்த வாளை உடைந்து விடுகின்ற அளவுக்கு, அது வாள் என்ன செய்யுது அப்படியே இந்த திரும்பி விடுகின்ற அளவுக்கு அவர்கள் போரிடுகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு அந்த பேரித்த மரத்து அந்த ஓலை இதுதானே, அந்த ஓலையை அது மாதிரி கொடுக்குறாங்க. அது அப்படியே வாளாக மாறி விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அது அப்படியே அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம் அங்கு நிகழ்கிறது. அது வாளாக மாறுகிறது. அதை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், போரிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதுக்கு பிறகு நீண்ட காலம் அது இருந்தது என்ற இந்த செய்திகளை எல்லாம் நாம் இதிலே பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள்
உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். உஹதுடைய போர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு கபர்ல 2 சஹாபாக்கள் இப்படியாகத்தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவ்வாறு இவர்களும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே கபர்ல என்ன செய்யப்பட்டாங்க, அடக்கப்பட்டாங்க என்ற செய்தியும் இவர்கள் தொடர்பான செய்திகளில் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எனவே சுப்ஹானல்லாஹ், இதுதான் எங்களுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக கிடைக்கக்கூடிய செய்திகள். இவர்கள் தனது 40வது வயதிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்திகளும் இதெல்லாம் அசதுல் காபா, இசாபா போன்ற வரலாற்று நூட்களில் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நாம் தெரிந்து கொண்ட விடயங்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், இந்த வரலாறுகளை படிக்கின்ற போது எங்களோட ஈமான் அதிகரிக்கிறது இல்லையா? இந்த வரலாறுகள் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு பெரிய அற்புத தியாகத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக சஹாபாக்கள் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், வாங்கி கொண்டான். எதற்காக? சொர்க்கத்துக்காக. பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அவங்க அல்லாஹுடைய பாதையில அவர்கள் போர் புரிவார்கள், போரிடுவார்கள், எதிரியை அவர்கள் வெற்றி வீழ்த்துவார்கள், எதிரிகளால் அவர்கள் வெற்றி வீழ்த்தப்படுவார்கள். இதெல்லாம் அல்லாஹுடைய உண்மையான இந்த வாக்குறுதி. யார் இந்த உடன்படிக்கையில் அல்லாஹ்வோடு என்ன செய்கிறார், இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவாரோ அவர்கள் இந்த வியாபாரத்திலே நற்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும். இது மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். ஒவ்வொரு மூமினும் ரப்போடு செய்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அன்று போருக்குத்தான் அழைக்கப்பட்டாங்க இல்லையா? போருக்கு அழைக்கப்படுகிறார். இன்று தொழுகைக்கு அழைக்கப்பட்ட என்ன செய்யறாங்க, அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். நன்றாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், ஒரு ஒப்பந்தத்தில் தான் இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன ஒப்பந்தம் அது? அல்லாஹ் நமக்கு தந்த உயிரை, செல்வத்தை அல்லாஹ் திரும்ப வாங்கி கொண்டான். எதற்காக? சொர்க்கத்துக்காக. சொர்க்கத்துக்காக. எனவே சுப்ஹானல்லாஹ், இப்போ எங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்கிறது, அதை நாங்கள் ஒரு தொகைக்கு விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது யாருக்கு சொந்தம்? வாங்கியவருக்கு சொந்தம் இல்லையா? அது யாருக்கு சொந்தம்? வாங்கியவருக்கு சொந்தம். அப்போ அதுபோன்றுதான் சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் வாங்கி விட்டான். அப்போ ஒப்பந்தம் என்ன? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நாம் என்ன செய்ய, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதாக நாம் உறுதிமொழி அளித்திருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை நன்றாக புரிய வேண்டிய விஷயம், எந்த ஒரு மார்க்க விடயத்தை நாங்கள் என்ன எப்படி நினைக்கக்கூடாது. அதாவது இது நான் செய்த இது ஒப்பந்தம், நான் ஒப்பந்தத்தில் இருக்கிறேன். தொழுகையா, இது ரப்போடு உள்ள ஒப்பந்தம், ரப்போடு உள்ள ஒப்பந்தம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், இது நீங்க ரப்போடு உள்ள ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். அப்படிதானே? அப்ப அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் என்ன? தொழுகை. மேஜா தொழுகை விட்டு அவன் யாரு? ஒப்பந்தத்தை முறிச்சிட்டான், அவன் காஃபிர் ஆகி விடுகிறான். அப்ப ஒப்பந்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் மார்க்க விஷயங்களை பொறுத்தவரையில இது அல்லாஹ் சொர்க்கத்துக்காக நம்முடைய உயிர், நம்முடைய செல்வம் பற்றி அல்லாஹ் வாங்கிவிட்டான். அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். நாங்கள் ஏதோ மார்க்கத்தை செய்யறது யாருக்கோ அல்ல, இது படைத்த ரப்போடு இந்த ஒப்பந்தத்தை தான் நாங்கள் வாழ்றோம். இப்போ இந்த ஒப்பந்தத்தை தான் புதுப்பிக்கிறோம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று. அதே போல் நாங்கள் ஓதக்கூடிய சய்யிதுல் இஸ்திக்ஃபார்ல இந்த ஒப்பந்தம் நினைவு கூறப்படுது. வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத், வான அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅத். அதாவது உன்னோடு செய்த ஒப்பந்தத்தில் நான் இயன்ற அளவு அதை நான் செயல்படுத்துவேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம், காலையிலும் மாலையிலும். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் இந்த ஒப்பந்தத்தை எப்படிலாம் நிறைவேற்றினாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் சஹாபாக்களை பத்தி? ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. ரிஜால், ரிஜால் என்ற வார்த்தை குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்களை தான் பயன்படுத்தப்படும். ரிஜால், ரிஜால் என்றால் அவங்க செயல் வீரர்கள், அவங்க ஆளுமைகள். அவங்க யாரு? ஆளுமைகள். ரிஜால் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி.
அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? உண்மைப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்றான், ரிஜால் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு, தொழுகையை விட்டு அவர்களை திருப்பி விடாது. அவங்க யாரு? ரிஜால், ஆளுமைகள். அவங்களோட வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுடைய தொழுகையை விட்டு, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு அவர்களை திருப்பி விடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ரிஜால். அடுத்தல்லாம் சொல்றான், குபா வாசிகள், குபாவை ஒட்டி வாழ்ந்தாங்களே சஹாபாக்கள், ஃபீஹி ரிஜால் யுஹிப்பூன அன் யததஹரு. அதை எப்படி சொல்றான்? அவர்கள் ஆளுமைகள், அவங்க தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதைத்தான் விரும்பினார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதைத்தான் விரும்பினார்கள். இப்போ தூய்மை என்றால் அது உடல் தூய்மையும் குறிக்கும், உள தூய்மையும் குறிக்கும். அப்ப அவங்க தூய்மையைத்தான் விரும்பினார்கள். அப்ப நாம் எதை விரும்ப வேண்டும்? தூய்மை, உள்ளத்துடைய தூய்மை, செயலுடைய தூய்மை, வார்த்தையுடைய தூய்மை, அனைத்தினுடைய தூய்மையும் அவர்கள் விரும்பினார்கள். அல்லாஹு தஆலா தூய்மையாளர்களைத்தான் நேசிக்கிறான். எனவே இப்படி ரிஜால் என்ற வார்த்தையை நீங்க சூரத்துல் அஹ்ஸாப்ல பாத்தீங்கன்னா எப்படி சொல்றான்? ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி. அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம்? அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். வமின்ஹும் மன் கதா நஹபஹு வமின்ஹும் மன் யன்தஸிர். ஒப்பந்தத்தை முடித்து விட்டவர்களும் இருக்கிறாங்க, நிறைவு செய்தவர்கள், அதை எதிர்பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க. அதை நிறைவேற்றுவதற்கு அவகாசம் கிடைக்காதா? அதை நிறைவேற்றுவதற்கு அவகாசம் வராதா? இப்ப பத்ர்ல கலந்து கொள்ள முடியாதவர்கள் உஹதை எதிர்பார்த்துக்கிறான். அனஸ் இப்னு நதர் போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் என்ன செய்யறாங்க? வாய்ப்பு கிடைக்காதா? உஹதுல ஷஹீதாக்கப்பட்டாங்க அவர்கள். சுப்ஹானல்லாஹ். இவங்க யாரு? சஹாபாக்கள், நமது முன்மாதிரிகள், முன்னோடிகள். எதை அர்ப்பணித்தாங்க? அல்லாஹ்வுடைய தீனுக்காக தங்களே அர்ப்பணித்தார்கள், தங்களே அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் இன்றைய இந்த பாடத்துல அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நாம் கற்றுக்கொண்ட இந்த விடயங்கள். அதே மாதிரி பாருங்க, துஆ, பிரார்த்தனை. பிரார்த்தனையை பொறுத்தவரையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஆமீன் சொல்லக்கூடிய முறை, ஒருத்தர் துஆ செய்யும் போது மற்றவர் என்ன செய்யறது? ஆமீன் சொல்வது என்பது பித்அத் அல்ல. சிலவங்க என்ன நினைக்கிறாங்கடா, ஆமீன் சொல்றதே ஏதோ ஒரு பித்அத் மாதிரி அப்படின்னு நினைக்கிறான். பித்அத் எந்த இடத்துல அது பித்அத் என்றால், நபி அவங்க காட்டி தராத இடங்கள்ல பித்அத் தான். உதாரணமாக, உங்களுக்காக ஒருத்தர் துஆ செய்யும் போது நீங்க ஆமீன் என்று சொல்ல வேண்டும். அது மார்க்கத்தில் உள்ள விஷயம். ஒருத்தர் உங்களுக்காக துஆ செய்யும் போது ஆமீன் என்று சொல்றது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு நடைமுறை. நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம், மறைவில ஒரு சகோதரனுக்கு துஆ செய்யும் போது ஒரு மலக்கு என்ன செய்யறார்? ஆமீன் சொல்றார். ஒரு மலக்கு ஆமீன் சொல்கிறார். நபி அவங்க சொல்றாங்க, ஒரு ஜனாசா நடந்த வீட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? நல்லதைத்தான் பேசணும். ஏன்? மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க. ஹதீஸ் புரியுதா சொல்றது? அப்ப எனவே ஒருத்தர் கேட்கக்கூடிய துஆவுக்கு இன்னொரு ஆமீன் சொல்லக்கூடிய முறை என்பது, இப்ப சில நேரங்கள் ஒரு பயான் நடக்கும், பயான் முடிஞ்சு கடைசியில் சில துஆக்களை கேட்கும் போது ஆமீன் சொல்றது பித்அத் அல்ல. ஏன்னா ஒருத்தர் ஒரு வீடியோ கிளிப் எனக்கு அனுப்பி இது பித்அத் இல்லையான்னு கேட்கிறார். அவர் புரிஞ்ச அடிப்படையில் கேட்கிறார். இப்போ ஒரு பயான் நடக்குது, பயான்ல கடைசியில் 2-3 துஆ செய்யும் போது அதை கேட்கக்கூடிய ஆமீன் சொல்றது, இது பித்அத் அல்ல. இது என்ன செய்யாது? இது பித்அத் ஆகாது. புரியுதா சொல்றது? எனவே எது பித்அத்தாக மாறும் என்றால், நபி அவங்க கடமையான தொழுகைக்கு பிறகு இப்படி கூட்டாக துஆ செஞ்சாங்களா? இல்ல, அது பித்அத். அப்படி செய்வாங்கன்னா என்ன? பித்அத். நபி அவங்க ஹஜ்ஜில், அரஃபால, மினால, முஸ்தலிஃபால கூட்டாக துஆ செஞ்ச ஆமீன் சொல்ற முறை ஒன்று இருந்துச்சா? இல்ல, அது பித்அ. புரியுதா சொல்றது? அதே மாதிரி ஒரு ஜனாசாவை அடக்கிட்டு நபி அவங்க கூட்டாக துஆ செய்ய சஹாபாக்கள் ஆமீன் சொல்ற முறை இருக்குதா? இல்ல. அப்படி வரும்போது அது பித்அ. புரியுதா சொல்றது? அப்படி இல்லாம யதார்த்தமா சாதாரணமா ஒருத்தர் கேட்கக்கூடிய துஆவுக்கு ஆமீன் சொல்றது என்னதாக மாறாது? அது பித்அத்தாக மாறாது. புரியுது? அது பித்அத் அல்ல. அதுக்கு நிறைய ஹதீஸ்கள், நாங்கள் இன்னும் நிறைய ஹதீஸ் அதுக்கு எடுத்து கொண்டு வரலாம். புரியுதா சொல்றது? எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அந்த சஹாபாக்களுடைய அந்த வீரத்தை பாருங்க, எப்படிப்பட்ட வீரம். அந்த துஆல அவங்க எதை கேட்கிறாங்க, எதை பிரார்த்திக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நமது துஆக்கள் எந்த அடிப்படையில் இருக்குது, எந்த அடிப்படையில் நமது பிரார்த்தனைகள் இருக்கிறது? அதாவது
ஜிஹாதுடைய அந்த உணர்வே ஒருத்தன்ட்ட இல்லைன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நிஃபாக்குடைய ஒரு கிளையில் அவன் இருக்கிறான். அந்த அந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக நான் என்ன செய்யணும், என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த அந்த ஜிஹாதிய உணர்வு என்பது மார்க்கம் சொன்ன ஒரு விஷயம். இல்லை சொல்றது உங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எப்படி துவா செய்வாங்க? நாங்கள் படிச்சுக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி துவா செய்வாங்க? புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக் வஜஅல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக் என்று துவா செய்வாங்க. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீலிக், உனது வழியில் நான் ஷஹாதத் என்ற மரணத்தை அடைய வேண்டும், அதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக. அடுத்து கேட்குறாங்க, வஜஅல் மௌத்தி ஃபி பலதி ரசூலிக், எனது மௌத்தை உனது தூதருடைய ஊரிலே ஆக்குவாயா, எனது மரணத்தை உனது தூதருடைய ஊரில் ஆக்குவாயா. 2 துவா செஞ்சாங்க. புரியுது அவங்க சொல்றது? இப்போ அதே மாதிரி அவங்க சுபஹுடைய தொழுகையில் தான் என்ன செய்யப்படுறாங்க? கத்தியால் குத்தப்படுகிறார்கள். மதீனால தான் என்ன செய்கிறாங்க? அவங்க கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்போ அவங்களோட துவாவுக்கு அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி அந்த துவா அல்லாஹ் என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். அந்த துவா அல்லாஹ் அங்கீகரித்தான் என்றதை பார்க்குறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய வரலாறுகள் நாங்கள் அதிகம் நாம் படிக்க வேண்டும், நமது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வரலாறுகள் நிறைய பேருக்கு அந்த வரலாறுகள் தெரியாது. யார் யாருடையோ பேர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தரீக்காக்கள் வந்த பிறகு எல்லா பேரும் அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? சஹாபாக்கள பேரே கிடையாது. இங்கே வந்து தான் பார்க்குறோம் மஸ்ஜிதுக்கெல்லாம் சஹாபாக்கள பேர் இருக்குது. இங்கே தான் வந்து பார்க்குறோம் என்ன மஸ்ஜிதுகளுக்கு சஹாபாக்கள பேர். நமது ஊர்களை பார்த்தீங்கன்னா மொய்யத்தீனும் அதுவும் இது இப்படி தான் இருக்குது. புரியுது அவன் சொல்கிறது? அப்போ சஹாபாக்களுடைய தியாகங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரலை. அப்படி தானே? எவ்வளோ அந்த விஷயங்கள் போய் சேர வேணும். இவ்வளோ பெரிய தியாகத்தை செய்தவர்கள் எங்கோ ஓரங்கட்டப்பட்டு யாரையோ கொண்டு வந்து முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். யாரையோ கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க? முன்னிறுத்தி வைத்திருக்கிறார். அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், அந்த அடிப்படையில் தான் இந்த வரலாறுகள் நமக்கு மிக பெரும் படிப்பினைகள், முன்மாதிரிகள், நமது ஈமான் அதிகப்படுத்தக்கூடியவைகள். இவ்வளோ தியாகங்கள் செய்தவனாலே மறுமையில் ரப்புக்கு முன்னால் வந்து நிற்கும் போது நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு என்ன செய்தோம் என்று கேட்கும் போது இல்லையா, சுப்ஹானல்லாஹ் நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரும் தியாகங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்து படைத்த ரப்புக்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள் இல்லையா. ஷஹீத் என்று சொன்னாலே அவங்கள்ட்ட வந்து கஸ்தூரி மனம் வீசும் அவங்களுடைய இரத்தத்தில். அப்படி தான் வருவாங்க மறுமையில். ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம். அப்படி தானே? அவ்வளோ ஒரு சிறப்போடு தான் அவர்கள் மறுமையில் வருவார்கள். அவ்வளோ தியாகத்தை செய்திருக்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு குறைந்தளவாக தியாகங்கள் செய்யணுமா இல்லையா? அப்படி தானே? இந்த குறைந்தளவு தியாகங்களையாவது நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செய்ய வேண்டுமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கு அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.